ரோட்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து கேமரா கியர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ்லாம் வேறு வாங்கணும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா Binomo மூலிமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1 செகண்ட்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் இருக்குல்ல இதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த கிராஃப் வந்து மேலே போகுதுன்னு சொல்லிட்டு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 7,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 12,700 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா binomo.comல போனீங்க அப்படின்னா இதில் போய் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டெப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1,000 வந்து டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் யூஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் Binomoல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸு ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று. ஃபஸ்ட் டைமு ஆக்சுவலாக வந்து விடிய காலைல 3 மணிக்கெலாம் நான் எழுந்திட்டேன். 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஸோ ஓகே கொஞ்சம் விடிஞ்சவொடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூணுன ஒரு 5 மணிக்கு என்னமோ பார்த்தா மணி இப்போது 7:58 ஆகுது. ஸோ ஓகே 8 மணிக்காச்சும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். டெஸ்டினேஷன் வந்து நைரோபி தான். நம்ம ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போகிறோம். பிகாஸ் வந்து இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே போகிற வரல சொல்கிறேன். ஸோ ஹோட்டலில் பாருங்கள் ரூம் செம்ம பெட்டு, சின்ன ஒரு பெட்டு அந்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி லைவில் பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்த இதுதான் அந்த ட்ரீ ஹவுஸு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க. சொல்கிறேன். ஹாய், கேன் யூ ஓப்பன் த டோர் ஃபார் மீ? பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ ஆக்சுவலாக நேற்றுனா சர்ப்ரைஸ்னால் வந்து நம்ம சிவி ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு ஏதோ எங்கள் பக்கத்துலேருந்து இருக்காங்க போல இருக்குது. நான் நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். வந்து சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கிட்டு வரலாம் திங்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து பார்க்குறேன். இது கதவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க திறந்தா தான் கதவு திறக்கும். ஸோ கதவு திறந்த உடனே வி ஹேவ் சம்திங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் சின்னதாக ஒரு கேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. 400K சப்ஸ்கிரைபர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 400K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் இவங்களுக்கு எப்படிடா தெரியும் தட்டு நம்மளுக்கு வந்து 400K அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. நான் ஒரு வேளை சேனலில் போய் பார்த்துருப்பாங்களோ வண்டியில் ஓட்டியிருக்க ஸ்டிக்கரை அப்படியே பார்த்துருந்தாலும் ஏன்னா இந்தியன் ஃபேமிலி தான் அவங்க இருக்கிறது. ஸோ ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா யாராவது வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு, செம்ம ஹாப்பி. அப்பாடா, அது வந்து நான் சொல்லியிருக்க வீடியோவில் தட் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான், நம்ம வந்து அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று ரீச் ஆகிருக்கோம் போது அதை செலிப்ரேட் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. எனக்கு ஏன் தலை வந்து போக மாட்டேங்குதுன்னு தெரில. ஓகே, ரைடிங் ஜாக்கெட் பின்னாடி இடிக்குது. 338 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக போய் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய ரூமுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த அதே ரூம் தான். எதுக்குடா நீ மறுபடியும் வந்து அங்கே போகிற அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கலாம். ஓகே, லெட்ஸ் டேக் ரைட். பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒர்க்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் எனக்கு சேல் பண்ணவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கேன்சல் பண்ணல. ஸோ அவரோட இன்சூரன்ஸை வந்து அதை கேன்சல் பண்ணி சொல்லி நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் தான் அவர் இன்னும் பண்ணாமல் இருக்கார். ஸோ வந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும். ஸோ ஏன்னா வந்து நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெஸ்டினேஷன் அப்புறமா வந்து நான் கென்யா விட்டு வெளியே போயிடுவேன். ஸோ அதனால் வந்து அதெல்லாமே பக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த பைக் ஒருத்தர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ சேல்ஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் அக்ரிமெண்ட்டுன்றேன். ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரிப்பேரே ஆகலை. ஸோ வந்து அதை நான் வந்து வேறு ஒரு லாயர்கிட்ட சொல்லி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன் ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறமா அதை வந்து சைன் வாங்கணும் அவங்கக்கிட்டேருந்து. ஸோ சைன் வாங்கிட்டு இது ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நைராவை வந்து எதனா சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அங்கேருந்து. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி சொன்னல எனக்கு வந்து அதில் ரொம்ப பயங்கரமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரும். என்னடா இவ்வளோ க்ளோஸாக வர பின்னாடி டேய்
அட பாவி பயலே, இன்னத்துக்கு என்னை தட்டி இருப்பான் பாஸ். அவன் ஓடிடுறா எப்பா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கரையே பார்க்குறேன். மீன்ஸ் சொல்லியா ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பைக்கரை பார்க்குறேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க. பொண்ணு பாஸ், பொண்ணா பையனா? பொண்ணு தான் பாஸ். அட்வென்ச்சர் 390 தான் அது. கேடிஎம் அட்வென்ச்சர் 390 பின்னாடி வந்துட்டுருக்கான். ரொம்ப நேரமாக கோளாறு கொடுத்துட்ருக்கான் பாஸ். இவன் வரான் பார்த்தீங்களா? அது பிடிச்சா இல்லை பாருங்கள். இப்போ என்கிட்ட வருவான் பாரு. பின்னாடி போ, அப்படியே போ பின்னாடி. ஒரு ஆளை அவனுக்கு வந்து பைக்கர் மேலே ஏதோ இது போல இருக்கான். அந்த பொண்ணையும் அதே மாதிரி தான் போய் ஓவர்டேக் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தான். அவர் எங்கே நம்மகிட்டே அதே மாதிரி வித்தியை காட்டுறாரு அவர். ஒரு ஆளை ஓடுறா அப்படி. இங்கே வந்து இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு தலைவலி, இந்த ஓவர்டேக் பண்ணி போகிறதுன்றது. ஏன்னா எல்லாமே ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸு. நம்மளும் வந்து ஃபுல்லாக ஸ்லோவாகவே போக முடியாதுல்ல. இங்கே பாருங்க கைஸ், எப்படி அனுப்பிச்சி விட்டு அமுக்கி விட்ருக்கான். தெரியுதா? உள்ளே போய் மாட்ட விட்டுருக்கான். பாவீங்களா, டெம்போவை போய் சொறி விட்டுட்ருக்கான் அந்த பக்கம் உள்ள. ஸோ ஓகே கைஸ், இப்போ இங்கே நிப்பாட்டினேன். சரி ஓகே, தண்ணி பாட்டில் வாங்கி கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஹெட்டேக்கு, போகவே மாட்டேங்குது. ஹைட்ரேட் பண்ணிட்டு போனால் ஃப்ரீ. வாட்டர் பாட்டில் how much? That good. Thank you. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வறண்டு போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. 200 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், பிரேக் முடிந்து விட்டது. பார்த்தீங்கன்னா 24 டிகிரிஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து பயங்கரமாக ட்ரை ஆகுது. முயல் விற்கிறாங்க. ஹலோ, how much? ஓகே பாய், தேங்க்யூ. ரோட்டில் நின்று முயலெல்லாம் விற்கிறாங்கய்யா இந்த ஊரில். ஆக்சுவலாக வீடியோ பப்ளிஷ் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ அதனால் தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து உட்காந்து எடிட் பண்ணி டக்குன்னு எடிட் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். ஸோ டைமுக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணோம்ல, வா அப்படியே அவையில் அப்படியே ஓரம் பண்ணி பார்த்தேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபியூல் பிரேக் மட்டும் ஒன்று எடுக்கணும். ரோடை பாருங்க பா, வேற லெவலில் இருக்குது ரோடு. நான் ஆக்சுவலாக ஆப்பிரிக்காவில் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரோட்ஸ் இவ்வளோ நல்லாயிருக்கும் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ரொம்ப குண்டு குழியமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஹைவேஸை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரோட்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க. தடி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு.
நான் எப்படியோ பூந்து போய்கிட்டு இருக்கேன். கையெல்லாம் வலிக்குது பஸ் இந்த ரோட்டில் ஓட்டி. அடப்பாவீங்களா, நேரத்துக்கு உளுந்துருப்பானுங்க பாஸ் இவனுங்க. கொஞ்சமாச்சு டேய், எப்படியோ ஒன்று போகுது, போவோம். எல்லாரும் போகிறாங்க. என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு அத்தாடி. ரோடே கிடையாது பாஸ், எதோ பண்ணி போய்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. அதெல்லாம் லக்கேஜே இல்லை அந்த வண்டியிலலாம். பண்ணால் நம்மக்கிட்ட வந்து லக்கேஜ் அதிகம். டிராஃபிக் இஸ் இம்ப்ரூவிங்கா. நாங்கள் தான் பூந்து போகிறோம்ல, டிராஃபிக் ஆனால் ஆகிட்டு போகுது. பாஸ் அவுட்டர் ரிங் ரோடு, அப்புறம் ஒரே ஸ்ட்ரைட் போகணும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வீடெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? What is இங்கெல்லாம் ஃபுல் ரெட்டு பா. நம்ம கொஞ்சம் பூந்து போயிடலாம். நம்மளோட தட்டிட மட்டும் கூடாது. அது வேறுங்களா, கேட்க கூட மாட்டுறானுங்க, அவருக்கு பாட்டு ஏறிக்கிறானுங்க. கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். as usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye bye. Come back. Yeah, Welcome. thank you. Yeah. Back to home feel.